வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம். 12 லக்னங்களுக்கும். இது வரைக்கும் கன்னி ராசியில் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார். சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் 2ஆம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார். சூரியன் உத்தர நட்சத்திரம் 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது, ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம், அதாவது உத்தர 4ஆம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும். இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு கேதுவனுடைய சார மாற்றம் பற்றி பார்ப்போம். கும்பத்துக்கு 8ல் கேது படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவீங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மட்டுமே நமக்கு அந்த 1.5 வருஷ அந்த 18 மாத காலமுமே நமக்கு பாதிப்பை கொடுப்பாருன்னு இருக்கக்கூடாது. பேசிக்கலாக கேது நமக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்னு பார்க்கணும். அவர் போகிற நட்சத்திராதிபதியும் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். அதுபோக நம்ம இப்போ இந்த பதிவில் கேது டிசம்பர் 2ல் ஆரம்பித்து அடுத்த வருஷத்தில் போய் அந்த நட்சத்திரத்திலேயே போயிட்டுருக்காரு, சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே. அதில் பல 9 உபநட்சத்திரங்களை கடந்து தான் போவார். இப்போ சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பார்ட்டுக்கு மட்டும் இந்த பதிவில் நம்ம விளக்கத்தை கொடுக்குறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த உபநட்சத்திரம் மாறக்கூடிய பதிவுகளையும் செய்யலாம். இப்போ கேது சூரியனாகவும் செயல்படுவார், சுக்கிரனாகவும் செயல்படுவார். இதுதான் இந்த ஒரு மாதம் 29 நாட்களுக்கான பலன். அப்போ நமக்கு 8ஆம் இடத்துல கேது அப்படின்னா, அந்த 8ஆம் இடம்ங்கிறது என்னென்னா கடின உழைப்பு. அந்த கடின உழைப்புக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு போனால் அதுக்கு ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கி அதை ஃபேஸ் பண்ண வச்சு அதில் ட்ராவல் பண்ண வச்சு உங்களை ஜெயிக்க வைப்பார். அதனுடைய ஆற்றல் இருக்குது. ஏன்னா ஒரு உழைப்பின் வலிமைங்கிறது 8ஆம் இடம். அந்த இடத்துல நமக்கு ஒரு டேலண்ட்டு நமக்கு வேலை செய்யும். கேது டேலண்ட்டுக்கு உண்டான கிரகம். அதாவது சூது தந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. ஆனால் கேதுனுடைய ஞானகாரகனும்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய அடிப்படையில் ஒரு வலிமை கொடுப்பார், நமக்கு ஆற்றலை கொடுப்பார், உழைக்கும் ஆற்றலை கொடுப்பார். ஆனால் எப்படி உழைக்கிறதுன்னா ஆசை இல்லாமல் உழைக்கிறது. டிட்டாச்மெண்ட் பாலிசி. அட்டாச்மெண்ட்டு ராகு, டிட்டாச்மெண்ட்டு கேது. அப்போ அதுலேயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு அமானுஷ்யமான வலிமை நமக்கு கிடைக்கும். அதாவது உள் மனதில் நம்மளை அறியாமையே நமக்கு ஏற்படக்கூடிய சில அனுபவங்கள், அதைத்தான் எதிர்பாராத அமானுஷ்யங்கிறோம். அந்த வகையில் வேலை செய்யக்கூடிய, ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றதும் 8ஆம் இடத்துல இருக்குது. அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது கேதுவின் மூலமாக அது மகாலட்சுமி யோகமாக மாறுகிறது. ஏனென்றால் அது புதனுடைய வீடு. அங்கே சூரியன் மாதிரி வேலை செய்கிறாரு. அப்படின்னா சூரியன் நமக்கு 7ஆம் அதிபதி. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரம் 8லேயும் இருக்குது. அதனால் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்மளுடைய கஸ்டமர்கள், நம்மளுடைய எதிர்ப்பாளர்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வச்சு உழைக்கிறதுன்னு அர்த்தம். உபநட்சத்திரமாக சுக்கிரன் வர்றாரு அப்படின்னா சுக்கிரன் நமக்கு பாக்யஸ்தானாதிபதி. அவருடைய நட்சத்திரம் என்பது நம்மளுக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நம்ம எந்த அளவுக்கு எல்லோரும் கூட பழகிறோம், எந்த அளவுக்கு எல்லாரையும் நண்பர்களாக்கி அரவணைத்து கொண்டு போகிறோம், ஒரு வசீகரத்தன்மையோடு எப்படி நம்மளுடைய நடவடிக்கைகளை அமைச்சிக்கிறோம், அந்த டெக்னிக்கை எல்லாம் சுக்கிரன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட சுக்கிரனோடையும் கேது செயல்பட்டு இந்த ஒரு மாதம் 29 நாளில் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்ல பலன்களை தருகிறார். 8ல் இருக்கிறதுனால என்னென்னா திடீர்னு ஏற்படக்கூடிய நற்பலன்கள், எதிர்பாராத நன்மைகள், அந்த வகையில் வேலை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற பலன் எல்லாமே
கேது திசையோ சூரிய திசையோ சுக்கிர திசையோ அல்லது புத்தி அந்தரங்க சூட்சுமங்களோ நடக்கிறவங்களுக்கு பொருந்தும். எல்லாரும் எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்போ இந்த காலகட்டத்துக்கு இந்த கேது ஒரு எதிர்பாராத நன்மைகளை வழங்குற மாதிரி நம்ம ஜாதகத்தில் அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்றது நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிக்கும்போது 12 பாவத்திற்கு யார் தலைமை தாங்கிறதுங்கிறது கிடைச்சிரும். அப்போ நமக்கு கேது 8ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் தொடர்புடையவராக வந்தால்தான் இந்த 8ங்கிறத நஷ்டம், கஷ்டம், வலி, வேதனைங்கிற பிரச்சனையை செய்வார். அப்படி இல்லாமல் 2, 6, 10, 3, 7, 11, 1, 5, 9 இப்படி எதிலிருந்து வந்தாலும் நமக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு வலிமையை கொடுத்துரும், போராடுவதற்கான வலிமையை கொடுத்துரும், வளர்ச்சியை கொடுத்துரும். இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் நமக்கு லைஃப் பார்ட்னர் கணவன் அல்லது மனைவிக்கு வாய் பேசுகிற இடம் அர்த்தம். அவங்களுடைய வாக்கு ஸ்தானம் அல்லது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேமிப்பு ஸ்தானம். இப்போ கணவன் காசு கொடுத்து செலவு செஞ்சு ஒரு அன்பளிப்பு வாங்கி தர்றாங்கன்னா, அந்த ஒரு ஆபரணம் வாங்கி தர்றாங்கன்னா அந்த மனைவிக்கு அது ஆபரணமாக போயிடுது. அப்போ இவருக்கு 8, அவங்களுக்கு 2, அவங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இது வேலை செய்யும். அடிப்படையில் ஒரு கெட்ட கேது நமக்கு அமைஞ்சிருச்சு, நம்ம ஜனனஜாதத்தில் 8, 12 தொடர்பு அப்படின்னா அந்த திசாபுத்தி தொடர்புகளில் வரும்பொழுது நமக்கு வியாதிகள் சம்மந்தப்பட்டது, திடீர்னு வரக்கூடிய வியாதிகள்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி, சில கட்டிகள், குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள், கெமிக்கல் அலர்ஜி, கெமிக்கல் ரியாக்ஷன், அல்சர் மாதிரி சில குடல் சம்மந்தப்பட்ட எரிச்சல்கள். ஸோ இதெல்லாம் கேதுனுடைய ஆதிக்கத்தில் வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். அது மாதிரி அடி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து நம்ம ஜனனஜாதத்தில் நோய்க்கோ அல்லது 8ஆம் இடத்துக்கோ 12ஆம் இடத்துக்கோ சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் சிகிச்சைகள் வரும். அது இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும். ஏனென்றால் நமக்கு இதுக்கு முன்னால் இருந்தது சந்திரனுடைய நட்சத்திரம். ஒருத்தருக்கு நோய் அந்த திசாபுத்தி ரீதியாக சந்திரனோ கேதுவோ நடந்திருந்தால் அவங்களுக்கு நோயை கூட கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டெவலப்பான நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அல்லவா, அந்த ஹெவியாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டையும் இது காட்டும். ஸோ எப்போவுமே திடீரென்று வரக்கூடிய உபாதைகள், உடல் உபாதைகள் அல்லது கொஞ்சம் ஒரு பெக்யூலரான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, கட்டிகள் மாதிரி, அதெல்லாம் ராகு கேதுவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் நம்முடைய ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டரு, ஐடி லைனு, ஆபரணங்கள் விற்கிறது, உடைகள் தயாரிக்கிறது, வாசனை திரவியங்கள் விற்கிறது, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மற்றும் ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இது எல்லாமே வரும். இப்போ நர்ஸாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சர்வீஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இப்போ ஈடுபடுவதற்கு தகுந்த நேரம் அல்ல. 8ஆம் இடம் அப்படின்னாலே 9ஆம் இடத்துக்கு அது நெகட்டிவ். அப்போ வெளிநாடு தொடர்பு அல்லது நம்ம ஒரு மேல் படிப்பு படிக்கலான்னு நினைக்கிறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்காது. ஆனால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீட்டுக்கான தேவைகள், பொருட்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டுக்கும் நல்லாயிருக்கும், விவசாயத்துக்கும் நல்லாயிருக்கும். அனைத்து தொழில் பலங்களும் இந்த கேதுவனுடைய சூரிய சாரம் நமக்கு ஏற்றுக் கொடுக்கும். அரசியல், அரசு அதிகாரத்துவம் இதுக்கும் சிறப்பு கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.